ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல் வேதாந்திகா லைஃப் ஸ்டைல். வாங்க வீடியோக்குள்ள போலாம். எல்லாரும் கிறிஸ்மஸ் நல்லபடியாக கொண்டாடிப்பீங்கன்னு நினைக்கிறேன். கிறிஸ்மஸ் நல்லபடியாக போணுச்சு, எனக்கும் நல்லபடியாக போணுச்சு. பட் இந்த வீடியோவும் என்னால் அப்லோட் பண்ண முடியல. ஸோ இப்போ தான் இன்றைக்கி நியூ இயர்க்காக வந்து வீடியோ எடுக்கிறேன். எப்படி நியூ இயர் போச்சுனே எனக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்குள்ளே வந்து ஒன் இயர் போயிடுச்சு. இப்போ தான் வந்து ஸ்டார்ட் ஆன மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே பார்த்தா 1 இயர் போயிடுச்சு. எப்படி தான் இந்த 1 இயர் போச்சுன்னே எனக்கு தெரியல. ஏதோ 1 மந்த்து க்ராஸ் ஆன மாதிரி தான் இருக்குது. எல்லாமே டக்கு 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 டக்குன்னு முடிஞ்சிருச்சு. ஸோ அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக லைஃப் போகுது. போன வருஷமும் ஒன்றும் வந்து பண்ணலை, இந்த வருஷமும் எதுவும் பண்ணலை. மேபி இன் ஃப்யூச்சரில் என்ன ஆக போகுதுன்னு தெரியலை. ஸோ நல்லது நடக்கட்டும் எல்லாருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் வந்து நியூ இயர் விஷஸ். எல்லாருமே நல்லா ஹாப்பியாக நல்லா வந்து லைஃப்பில் சரி எல்லாத்துலேயுமே நல்லா நீங்கள் க்ரோத் ஆகணும். அதுக்கு நான் வந்து காட்கிட்ட ப்ரேயர் பண்ணிக்கிறேன். எனக்காகவும் நீங்கள் வந்து ப்ரேயர் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து ஒரு எம்மியான ஒரு டிஷ் தான் நம்ம பண்ண வரோம். சிம்பிள் அண்ட் ஈஸி டிஷ். எல்லாமே வந்து நம்ம கேக் தான் வந்து நம்ம நியூ இயர்க்கு வந்து கட் பண்ணுவோம். அதுக்கு ஒரு குட் வே, ஹெல்த்தி வேவாக நம்ம வந்து அவல் கொழுக்கட்டை செய்யலாம் அப்படின்ட்டு யோசிச்சிருக்கேன். ஈஸியான டிஷ் தான் அதுவும். மேபி எல்லாருக்குமே பிடிக்கும். எப்போதுமே வந்து இது வெள்ளை அவல் கேக் தான் மேக்ஸிமம் வந்துட்டு நியூ இயர்க்கு வந்து நம்ம செய்வோம். அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக இந்த மாதிரி கூட நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு என்னோடய ஓன் எக்ஸ்பிரிமெண்ட் தான், வேறு ஒன்றும் கிடையாது. இது வந்து நானும் வீடியோஸ்லாம் பார்த்தேன். பட் பார்த்துட்டு எனக்கு என்ன வருமோ அதை நான் வந்து பண்ணுறேன். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும் நம்புகிறேன். ஃபர்ஸ்ட் திங், இந்த டிஷ்க்கான தேவையான பொருட்கள் வந்து ரொம்ப 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 ஈஸியான ஒரு ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தான். ஸோ ரொம்ப வந்து நம்ம காஸ்ட்லி ஏதாவது வாங்கணும் அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. அவல் தேவைப்படும் ஃபர்ஸ்ட் திங். நெக்ஸ்ட்டு வந்து பொட்டுக்கடலை, அப்புறம் கொஞ்சோண்டு அரிசி மாவு, அதுக்கப்புறம் வாசனைக்காக வந்து ஒரு 2-3 ஏலக்காய் மட்டும் எடுத்துக்கலாம். ஏலக்காய். நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து சர்க்கரை வேணும்னா சர்க்கரை நீங்கள் போட்டுக்கோங்க, வெல்லம் வேணுன்னா வெல்லம் போட்டுக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன், பிகாஸ் அது ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இந்த டிஷ்ஷில் வந்து நம்ம தண்ணிக்கு பதிலாக தான் வெல்லமோ சர்க்கரையோ அந்த மாதிரி தண்ணியாக தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த பாகு கன்சிஸ்டன்சி மட்டும் நம்ம வந்து நல்லா பார்த்துக்கிட்டா போதும். ஏன்னா அதுதான் வந்து கொஞ்சம் சொதப்பக்கூடியதாக இருக்கும். அளவு கூட வந்து நம்ம முன்ன பின்ன பார்த்து இது பண்ணிடலாம், அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். பட் அந்த சுகர் ரேஷியோ வந்து இதுதான் மெயினான இந்த கொல்கட்டைக்கு தேவையான பொருள். நான் வந்து ஒரு 250 கிராம்ஸ் வந்து அவல் எடுத்திருக்கேன், அதுவும் சிகப்பு அவல் எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 2 டைப்ஸ்லாம் நம்ம பண்ணலாம். ஒன்று ஊற வச்சும் பண்ணலாம், இன்னொன்று வந்து ரோஸ்ட் பண்ணி பண்ணலாம். நான் இன்றைக்கி வந்து வறுத்துட்டு அதை வந்து பவுட்ரு மாதிரி வந்து நல்லா அரைச்சிட்டு, ஸோ அதை தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். ஸோ கொஞ்சம் நேரம் வந்து வதக்கி விடலாம். ஒரு 10 மினிட்ஸ் நல்லா நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் பொட்டுக்கடலை, அது ஒரு 100 கிராம்ஸ் நான் இதுக்கு எடுத்துக்க போகிறேன். இதே மாதிரி ஆனில் வச்சு பண்ணிடாதீங்க, சிம்மில் வச்சு பண்ணுங்கள். ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வந்து கருக விட்டுறாமல் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. கிராம் வந்து பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். இது வந்து டேஸ்ட்டுக்காகவும் ப்ளஸ் வந்து நமக்கு இன்னும் வந்து ரிச்னஸ் தரும் அப்படிங்கிறதுக்காக தான். அப்புறம் ஒரு 3 ஏலக்காய் போட்டிருக்கேன், நல்லா வாசனை தரும். 3த்தையும் வந்து மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கேன். கூல்டவுன் வந்து ஒரு மிக்சரில் வந்து அரைக்கிற அளவுக்கு வந்து நம்ம கூல்டவுன் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஆறணும்.
நமக்கு அதே மாதிரி இதை வந்து சலிக்கணுன்னு ஒன்றும் அவசியம் இல்லை. கொரகொரப்பாக இருந்தாலே போதும். நல்ல நைஸாக தான் நமக்கு வேணும்னா கிடையாது. ஸோ இது இப்போதைக்கு ஆறட்டும். நெக்ஸ்ட்டு போய் நம்ம வந்து பாகு காய்ச்சறதுக்கு என்ன பண்ணுவோன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் இந்த இயரோட ரெசல்யூஷன் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஹெல்த்தை பார்த்துக்கணும். மென்டலி, ஃபிசிக்கலி ரெண்டுமே வந்து பார்த்துக்கணும். நம்மளை பார்த்துக்கிட்டா தான் நம்ம மற்றவங்கள பார்த்துக்க முடியும். ஸோ அதுதான் இந்த இயரோட ரெசல்யூஷன். எனக்கு ஒரு வியர்டான ஒரு ஹேபிட் இருக்குது. என்ன அப்படின்னா, ஐஸ் க்யூப்ஸ் வந்து சாப்பிட்றது. ஸோ அந்த இதை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நான் வந்து இது பண்ணணும். அது வந்து என்னோடய ஹெல்த்துக்கும் நல்லதில்லை, என்னோடய டீத்துக்கும் நல்லதில்லை. ஸோ அதனால் அது எப்படி தான் அந்த வியர்டு ஹேபிட் ஸ்டார்ட் ஆனிச்சுன்னு எனக்கு தெரியல. ஸோ அந்த மாதிரி சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். பட் இப்போ கொஞ்சம் அடிக்ட் மாதிரி ஆகிட்டுருக்கேக்கோ. ஒரு 1 ஹவருக்கு ஒன்ஸ் வந்து ஐஸ் க்யூப் சாப்பிட்டா தான் எனக்கு ஒரு மாதிரி நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த மாதிரி வந்து வியர்டு ஹேபிட்லாம் இருக்கக்கூடாது. அது யாருக்குமே இருக்கக்கூடாது. ஏன்னா இது எல்லாருக்குமே டேஞ்சரான ஒரு விஷயம். ஸோ அதை வந்து நான் இந்த இயர் வந்து பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருக்கேன். ரெசல்யூஷன்னு பார்த்தா அதுதான். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கெரியர் எல்லாத்தையுமே க்ரோ பண்ணணும் அப்படின்ட்டு அதே மாதிரி வீடியோஸ்லாம் ரொம்ப கம்மியாக தான் போட்டுட்ருக்கேன். எப்போ வந்து எனக்கு ஓகேவா இருக்கும், ஒன்று ஹெல்த் இஷ்யூஸ் ஆகிடுது, இல்லைனா வந்து பண்ணவே முடியாமல் போயிடுது. ஸோ இந்த இதெல்லாம் எந்த ஒரு எக்ஸ்கியூஸும் சொல்லாமல் இந்த வருஷம் வந்து நல்லா வந்து க்ரோத் பண்ணணும். ஸோ அதுதான் என்னோடய ஃபுல் அண்ட் ஃபுல் தாட்டாக இருக்குது. என்னோடய ப்ரேயர்ஸ் வந்து யாருக்கும் எந்த இதுவும் இருக்கக்கூடாது. நானும் நல்லா இருக்கணும், நம்மளை சுற்றி இருக்கவங்களும் நல்லா இருக்கணும். அவ்வளோதான் என்னோடய மென்டாலிட்டி. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்களும் அதே மாதிரியே வந்து இந்த வருஷம் வந்து இந்த வருஷத்தை விட அடுத்த வருஷம் இன்னும் எல்லாத்துலேயுமே நம்ம க்ரோத் ஆகி இருக்கணும் அப்படின்ட்டு நீங்களும் அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுங்க. சப்போஸ் உங்களுக்கும் வந்து ஏதாவது இந்த மாதிரி வியர்டான ஹேபிட்ஸ் இருக்குது அப்படின்னா அதை வந்து தயவுசெய்து வந்து அவாய்ட் பண்ணுங்கள். நம்ம ஹெல்த்தை நம்ம தான் பார்த்துக்கணும். ஹெல்த் இருந்தால் தான் எல்லாமே. ஹெல்த் இஸ் வெல்த் அப்படின்ட்டு சும்மா ஒன்றும் சொல்லலை. ஹெல்த்து தான் ஃபஸ்ட்டு. அது இருந்தால் தான் நம்ம அடுத்த கட்ட இதுக்கு போக முடியும். எல்லாத்துலேயுமே நம்ம வந்து சக்ஸஸ் ஆகிறோம் அப்படின்னா அதனால் மட்டும்தான் இருக்க முடியும். நம்மளே வந்து ஒழுங்காக இல்லை அப்படின்னா நமக்கு எப்படி நம்ம சக்ஸஸ் பார்க்குறது? ஸோ அதனால் எல்லாருமே சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே இந்த வருஷம் நல்லபடியாக இருக்கணும். எந்த ஒரு நெகட்டிவிட்டியுமே இருக்கக்கூடாது. நெகட்டிவிட்டி இல்லாமல் லைஃப் இருக்காது, அது வேறு விஷயம். இருந்தாலும் சொல்கிறேன், எந்த ஒரு பாதிப்புமே இருந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாருக்காகவும் வந்து ப்ரேயர் பண்ணிக்கிறேன். எனக்காகவும் நீங்கள் ப்ரேயர் பண்ணிக்கோங்க. இந்த வருஷம் நீங்கள் என்ன ரெசல்யூஷன் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட விஷஸை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்தாச்சு. மாவு வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும் நமக்கு. இப்போ இதோட அரிசி மாவு, அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி நமக்கு தேவையான அளவுக்கு வந்து வெள்ளைப்பாகு வந்து கரைச்சி வச்சுருக்கோம். நான் நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா ஒயிட் சுகர் யூஸ் பண்ணிக்கலாம், நான் வெல்லம் யூஸ் பண்ணிக்கலாம். அதோட ப்ளஸ் வந்து இன்னும் நீங்கள் வந்து ஒரு நாள்லேயே நம்ம வீட்டில் தீந்துரும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இதோட வந்து நெய் ரோஸ்ட்டு, நெய்யில் வந்து நல்லா வந்து கோகோனட், தேங்காய், அதுக்கப்புறம் வந்து பாதாம் இதெல்லாம் நல்லா வந்து வறுத்து போட்டு இதோட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து கொஞ்சம் ஒரு 3 days அந்த மாதிரி கிட்டத்தட்ட வச்சுப்பேன். ஸோ அதனால் நான் வந்து அதெல்லாம் நான் போடலை. பட் டேஸ்ட்டு வந்து இன்னும் ரிச்னஸ் தரும், நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கணும். நமக்கு பாகு எவ்வளோ தேவைப்படுதோ. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பார்த்திங்கனாலே நல்லா தெரியும். மாவு வந்து என்ன கன்சிஸ்டன்சியில் இப்படி பிடிச்சா நமக்கு வந்து ஒரு மாதிரி ஷேப் வந்து நமக்கு கொடுத்து இதாகணும். ஸோ அந்தளவுக்கு நம்ம வந்து டெக்ஸ்சர் எடுத்துக்கணும். இதுதான் அதோட டெக்ஸ்சர். பாருங்கள், நல்லா தெரியுதா? இப்படி பிடிச்சோம்னா அது வந்து நல்லா வந்து பிடிக்கணும். ஸோ நீங்கள் என்னெல்லாம் தடவணுன்ட்டு ஒன்று அவசியம் இல்லை. அதுக்கு நீங்கள் பிடிச்சிங்கனாலே உங்களுக்கு வந்து நல்லா ஷேப் தரும்.
ஸோ எண்ணெய் தடவி தான் நான் இது பண்ணணுமான்ட்டுலாம் கிடையாது. இட்லி சட்டியில் வந்து ஒரு 10 to 20 மினிட்ஸ் வந்து நான் வேக வச்சுக்கிறேன். வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட வேண்டியதான். அதே மாதிரி எல்லாரும் ரெசல்யூஷன் எடுக்கிற ஒரு விஷயம், காமனான திங் இந்த இயர் வந்து நம்ம கண்டிப்பாக வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ அதே மாதிரி நானும் வந்து யோசிச்சிருக்கேன். பட் அது எவ்வளோ தூரம் என்னால் பண்ண முடியும் கன்சிஸ்டன்சியாக அப்படிங்கிறது தான் எனக்கு கொஷின் மார்க்காக இருக்குது. ஸோ அந்த கொஷின் மார்க் இந்த வருஷம் இருக்கவே கூடாது அப்படின்னு நான் நினச்சிட்டு ஒர்க் அவுட் பண்ணணும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இனி வர இதிலலாம் வந்து மேக்ஸிமம் உங்களை என்டர்டெயின் பண்ணுறதுக்கு இன்னும் என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணும், இன்னும் வந்து என்ன எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நான் வந்து அதுக்கான ஸ்டெப்ஸ்லாம் எடுப்பேன். அதுக்கு நான் அஷூரன்ஸ் தரேன். மேக்ஸிமம் இன்னும் உங்களை எப்படி என்டர்டெயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வந்து யோசிக்கிறேன். பட் யோசிக்கிறதோட நின்றுடுறேன். அதுதான் இங்கே பெரிய இஷ்யூவாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் வந்து யோசிக்கிறது மட்டும் இல்லை, செயல்லையும் நான் வந்து காட்டணும்னு நினைக்கிறேன். அதுதான் வந்து பிக்கஸ்ட் திங். மாதிரி ஆன்லைன் ஷாப்பிங் வந்து இப்போலாம் வந்து நம்ம நிறைய பண்ணுறோமோன்னு எனக்கே ரொம்ப ஃபீல் ஆகுது. ஸோ அதனால் இந்த ரோட்டு கடையில் வந்து போடுறவங்க ப்ளஸ் வந்து ஷாப் வச்சுருக்கவங்க அவங்களாம் வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகுறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு தாட் வந்து, அதுவும் இந்த தீபாவளி இல்லை வந்து தோணுச்சு. தீபாவளி, கார்த்திகை தீபம் அந்த டைம்லலாம் வந்து எனக்கு இது ஃபீல் ஆணுச்சு. ஸோ மேக்ஸிமம் எல்லா விஷயத்தையும் நம்மளால் வந்து போய் வாங்க முடியல, என்னால் வாங்கவே முடியலை, போகவே முடியாத ஒரு கண்டிஷனில் நான் இருக்கேன். ஸோ அதனால் நான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறேன் அப்படின்னா ஃபைன். மற்றபடி உங்கள் நியர்பையில் இருக்க ஷாப்பில் போயிட்டு விசிட் பண்ணிவிட்டு பை பண்ணுறது அவங்களுக்கும் வந்து ஒரு என்ன சொல்கிறது, நம்ம கை கொடுத்து தூக்கி விடுற மாதிரி இருக்கும். ப்ளஸ் வந்து நமக்கும் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். ஓகே, நம்ம பார்த்து எடுத்தோம், நம்ம அதுக்காக வந்து ஒரு விஷயம் வந்து வாங்குகிறோம் அப்படின்னா அதுக்கு நம்ம ஒரு வேல்யூ டைம் வந்து போட்டிருக்கோம், வேல்யூ மணி போட்டிருக்கோம். நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து ஓகே நம்ம வந்து பார்த்து எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒன்று தோணும். அதே மாதிரி ரொம்ப பேர் வந்து பேரம் பேசுவாங்க. சில விஷயங்கள் வந்து ரொம்ப ஹை காஸ்ட்டாக இருந்தால் நீங்கள் பேசலாம், தப்பே கிடையாது. பட் வந்து ஒன்றுமே இல்லாததுக்கு ஒரு 10 ரூபா கருவேப்பிலைக்கு இன்னும் எதுக்கு வந்து 10 ரூபா இது பண்ணுறீங்க, 5 ரூபா குறைச்சி இது பண்ணி, அந்த 10 ரூபா வருமானம் வந்தால் தான் அவங்க வந்து சாப்பிட முடியும். அந்த வயசானவங்களோ அந்த சேல்ஸ் பண்ணுறவங்களோ அவங்கக்கிட்ட போயிட்டு நம்ம ஓவராக வந்து பார்கிங் பண்ணக்கூடாதுங்கிறது என்னோடய தாட்டு. நான் அப்படி பண்ணுறதில்ல, நீங்களும் அப்படி பண்ணாமல் இருங்க. ஸோ அதுதான் வந்து என்னோடய பிக்கஸ்ட் ரெக்வெஸ்ட் டு யூ ஆல். பிகாஸ் நம்ம வந்து சப்போர்ட் பண்ணால் தான் நம்ம எல்லாமே டிபெண்ட் தானே பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் நம்ம வந்து சிறுதொழில் செய்கிறவங்கள வந்து நம்ம ஊக்குவிக்கணும். எப்படி நம்மளால் ஊக்குவிக்க முடியும்னா, போயிட்டு வந்து ஆன்லைனில் வந்து ஷாப்பிங் பண்ணாமல் மேக்ஸிமம் எல்லா விஷயத்தையும் என்னால் வந்து ஆன்லைனில் போயிட்டு இது ஆஃப்லைனில் போயிட்டு என்னாலேயும் சில விஷயங்கள் வாங்க முடியாமல் இருக்கலாம். ஸோ நானும் வந்து கார்ட்டில் வந்து போட்டு வச்சுருப்பேன். எனக்கு எப்போ இதாகுதோ அப்போ நான் வந்து போடுவேன். ஸோ அது வந்து நான் வந்து தவிர்க்க வேணாம்னு சொல்லலை. ஆனால் மேக்ஸிமம் கம்பேரிட்டிவ்லி சும்மா இது எல்லாத்துலேயும் வந்து ஆன்லைன்லேயும் போகாமல் ஆஃப்லைன்லேயும் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். இப்போ ரீசெண்ட் டேஸாக அது வந்து ரொம்ப எல்லாருக்கிட்டேயுமே அது அதிகமாகிடுச்சு. ஆன்லைனில் வந்து ஷாப்பிங் பண்ணுறதுனால நமக்கு இருக்க பெனிஃபிட் வந்து நம்மளை தேடி எல்லாமே வருது. பட் நம்ம தேடி போய் வாங்குறது வந்து ரொம்ப கம்மியாகிடுச்சு. அதனால் என்ன சொல்கிறது, சிறுதொழில் செய்கிறவங்க தான் ரொம்ப பாதிக்கிறாங்க. அதனால் அந்த விஷயத்த வந்து நம்ம கொஞ்சம் மாற்றிக்கணுங்கிறது என்னோடய வேண்டுகோள். நான் வந்து அப்படி சேஞ்ச் ஆகணும்னு நினைக்கிறேன். நீங்களும் வந்து அப்படி இருந்தீங்கன்னா எல்லாருக்குமே நல்லது. அதே மாதிரி இந்த வருஷம் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு வருஷமாக இருக்கும் நமக்கு. 5 இயர்ஸ் கழித்து திரும்பி நமக்கு வந்து சிஎம்காக வந்து எலெக்ஷன்ஸ் வரப்போகுது. ஸோ நல்லபடியாக ஓட் பண்ணுங்கள். யார் வந்து இவங்களுக்காக ஓட் பண்ணுங்கள், அவங்களுக்காக ஓட் பண்ணுங்கள் அப்படின்னா நான் சொல்ல மாட்டேன். யார் உங்களுக்கு நல்லது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணுதோ அவங்கள பார்த்து அவங்க என்னென்ன சொல்கிறாங்க, என்னென்ன பண்ணியிருக்காங்க, என்ன செய்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கு யார் மேலே ட்ரஸ்ட்டு வருதோ அவங்களுக்கு கண்டிப்பாக ஓட் போடுங்க.
ஓட் போடாமல் இருக்காதீங்க. பிகாஸ் இந்த வருஷம் கம்பேரிட்டிவ்லி யங்ஸ்டர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து இந்த வருஷம் வந்து ஓட் போடுறாங்க. கம்பேரிட்டிவ் லாஸ்ட் டைமை விட இந்த வருஷம் வந்து யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸாக இருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த விஷயத்த நான் பதிவு பண்ணுறேன். ஏன் நீங்கள் அப்போ சொல்ல வேண்டியதானே அப்படிங்கிறத விட நீங்கள் இப்போவே வந்து எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ண ஆரம்பிங்க. எல்லாருமே வந்து 18 மேலே வந்தாச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஜஸ்ட் ஒரு பட்டனை மட்டும் அழுத்துறது இல்லை, 5 வருஷத்துக்கான நமக்கு நல்லது என்னென்ன வந்து நம்மளோட டெவலப்மெண்ட்டுக்காக தான் அந்த ஓட்டு. ஸோ அதை வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து யாருக்கு நீங்கள் போடணும்னு நினைக்கிறீங்களோ போடுங்க. யார் வந்து மக்களுக்கு நல்லது செய்வாங்க அப்படின்னு உங்களுக்கு ஸ்ட்ராங்காக தோணுதோ அவங்கள பார்த்து போடுங்க. இது வரைக்கும் ஆட்சியில் இருந்தவங்களும் சரி, புதுசாக வரவங்களும் சரி, யாருக்கு நீங்கள் போடணும்னு நினச்சாலும் சரி, ஆனால் பார்த்து அவங்க என்ன வந்து அவங்க மேலே உங்களுக்கு ஒரு ஹோப் இருக்குது, அவங்க வந்து நமக்கு நல்லது பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சா போடுங்க. இல்லையா அதர்வைஸ் வந்து இவங்க வந்து இதுக்காக போடுறேன் அதுக்காக போடுறேன், உங்களுக்கு ட்ரஸ்ட்டுன்னு ஒன்று அவங்க மேலே இருந்துச்சுன்னா மட்டும் போடுங்க. ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் ஆற விட்டு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். அவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், அந்த ஆவிலாம் வந்து நல்லா பறக்குது, அவ்வளோ சூடாக இருக்குது. ஸோ சூடு ஆற வச்சுட்டு சாப்பிடுங்க. ஸ்டே ஹெல்த்தி, பி ஹாப்பி லைஃப். மாதிரி லாஸ்ட் இயர் வந்து டைரி வந்து எழுதி வைக்கணும். டைரினா இன்றைக்கி என்ன நடந்தது, இன்றைக்கி என்ன வந்து இதானுச்சு அந்த மாதிரி இல்லாமல் இன்றைக்கி என்ன செலவானுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பட்ஜெட் லிஸ்ட் வந்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி ஸ்டார்ட் பண்ணேன். எல்லோரும் மாதிரி நானும் வந்து ஒரு கொஞ்ச நாள் ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் நல்லா ஹெல்ப் பண்ணுச்சு. ஏன் அப்படின்னா இப்போ நம்ம ஜிபே நிறையா யூஸ் பண்ணுறனால ஆன்லைன் பேமெண்ட்டுன்னே நம்ம பண்ணிகிட்டு இருக்கனால கையில் எவ்வளோ தான் வந்தாலும் நிற்க மாட்டேங்குது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பார்த்தா ஒரு பர் டேக்கே வந்து அவ்வளோ செலவாகுது. வர காசை விட ஒரு 10% அதிகமாக செலவானால் பரவாயில்ல, வர 100% அதுக்கு மேலே வந்து வர வருமானத்தை விட வந்து செலவாகிட்டு இருந்தது. பட் பட்ஜெட் போடும்போது தான் நம்ம எங்கெங்கே வந்து என்ன சொல்கிறது, இங்கே லேக் ஆகுறோம் அப்படிங்கிற விஷயமே வந்து கொஞ்சம் தெரியுது. ஸோ அதனால் எல்லாருமே வந்து பட்ஜெட் போடுங்க. என்ன வந்து ப்ராஃபிட் வருது, என்ன வந்து இல்லை நான் இன்னும் ஏர்ன்லாம் பண்ணலை, அப்புறம் எதுக்கு நான் வந்து பட்ஜெட் போடணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நமக்குள்ளே ஒரு கொஷின் ரைஸ் ஆகும். ஏன் அப்படி போடுறோம் அப்படின்னா நம்ம எங்கே வந்து எதுக்கு செலவு பண்ணுறோம், ஒவ்வொரு மணியுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லாருமே அதுக்கு தான் ஓடுறோம். ஈவன் தோ நம்ம வந்து மிடில் கிளாஸ், அப் கிளாஸ், லோ கிளாஸ் எல்லாருமே ஓடுறது வந்து மணிக்காக மட்டும்தான். வீட்லேயே நம்ம பேரண்ட் என்ன சொல்லுவாங்க, நல்லா படித்து என்ன சொல்கிறது நல்லா வேலைக்கு போகணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ எவ்வளோ நல்லா படித்தாலும் என்ன இது பண்ணாலும் நம்ம ஒரு நல்ல ஏர்னிங் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து இது பண்ணுறோம். சரி நல்லா நான் ஏர்ன் பண்ணுறேன் அப்படின்னா சேவிங்ஸ் அடுத்தது என்ன, அடுத்த ஸ்டெப் வந்து ஃபஸ்ட்டு நான் படித்து முடிச்சிட்டேன், ஓகே நல்ல வேலை வந்து போயாச்சு, அடுத்து என்னது சேவிங்ஸ். ஸோ சேவிங்ஸ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு திங். ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து படிக்கலை எதுனாலுமே நமக்கு வந்து மணிங்கிறது இப்போ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. இப்போ நீங்கள் இங்கேருந்து ஒரு விஷயம் வந்து ஒரு அன்றாட தேவைகள் எல்லாத்துக்குமே நமக்கு வந்து மணி வந்து ரொம்ப நம்ம டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ஸோ அதை ஏர்ன் பண்ணுறது இப்போ வந்து ஓகே எல்லாருமே வந்து நல்லா இது பண்ணுறோம் அப்படின்னா நல்லா நமக்கு வந்து மணி வருது, அதனால் நான் நல்லா செலவு பண்ணுறேன் அப்படின்னா நமக்கு தேவைன்னு ஒன்று வரும்போது ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி வருதோ இல்லை ஏதோ ஒன்று வருது, இப்போ நம்ம ஒரு திங் வந்து கண்டிப்பாக அதை வாங்கியே ஆகணும், மந்த் எண்டு தான் வந்து மேக்ஸிமம் நமக்கு ஃபீல் ஆகும். இந்த திங் வந்து கண்டிப்பாக நமக்கு வந்து தேவை, ஆனால் வாங்கக்கூடிய மணி இல்லை அப்படின்னா அந்த டைம் தான் ஐயோ நம்ம அப்பயே சேவ் பண்ணியிருந்தா இன்றைக்கி நமக்கு யூஸ் ஆகிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஃபீல் தரும். ஸோ அதனால் மேக்ஸிமம் கொஞ்சம் பட்ஜெட் போட்டு பட்ஜெட்டில் வந்து இது பண்ணுங்கள். இது வந்து என்னோட அட்வைஸ்னே நீங்கள் வச்சுக்கலாம். பெஸ்ட் அட்வைஸ் தான் இது. எனக்கு வந்து என்ன ஒர்க் அவுட் ஆச்சுன்னா நான் வந்து கொஞ்சம் வர லூஸ் மாதிரி பாதி நாள் வந்து பண்ணிவிட்டு பாதி நாள் நான் வந்து விட்டுட்டேன். அதாவது ஃபஸ்ட்டு 6 months வந்து நான் ஒழுங்காக போயிட்டு இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு 6 months வந்து இன்கம் எதுவுமே இல்லை. நம்ம இன்கமே வரல, அப்புறம் என்னத்தை பார்த்துக்கிட்டு அப்படின்னு பார்த்தா செலவு மட்டும்தான் அந்த இதில் வந்து எழுதிட்டே இருந்ததாக இருந்துச்சு. அந்த செலவை பார்க்கும்போது ஐயோ அப்படிங்கிற மாதிரி ஃபீல் கொடுத்துருச்சு.
என்னடா செலவு மட்டும்தான் இதாகுது, வரவுன்னு ஒரு பக்கத்துக்கு கூட வர மாட்டேங்குது, ஒரு பாயிண்ட்டு கூட வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். பட் அதுதான் பெரிய நெகட்டிவ். நம்ம ஏர்ன் பண்ணும்போது ரெண்டுமே வரதான் செய்யும். நமக்கு தேவை தேவை இருக்கிறது வந்து காசு வந்து நமக்கு வந்து ஏதோ ஒரு தேவைக்காக போயிட்டு தான் இருக்கும். அதுக்கு தான் நம்ம இங்கிட்ட ஓடிட்டுருக்கோம். ஸோ அப்படி போகும்போது சுத்தமாக வந்து அந்த நெகட்டிவிட்டியை வந்து இந்த வருஷம் வந்து நான் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். பட்ஜெட் வந்து ஒரு கரெக்டாக போட்டு டெய்லிக்கும் நான் என்ன பண்ணுறேன், எதுக்கு செலவு பண்ணுறேன் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சால் தான் அப்போ என்னோடய தேவைக்கு நான் இன்னும் என்ன ஏர்ன் பண்ணணும், இன்னும் எப்படி வந்து க்ரோத் பண்ணணுன்ட்டு என்னால் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் மைசெல்ஃப். அப்படி நீங்களும் இருந்தால் தான் உங்களுக்கும் தெரியும். இது வந்து நிறைய பேர் மேக்ஸிமம் சீனியர் சிட்டிசன்ஸ் எல்லாருமே வந்து மேக்ஸிமம் பண்ண தான் செய்வாங்க. அது எஸ்பெஷலி இன் மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ்லலாம் வந்து பட்ஜெட் போட தான் செய்வாங்க. பட் அந்த பிகினர்ஸ் யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து இன்க்ளூடிங் மீ, என்னையும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். காசு வந்துடுச்சா ஓகே, இந்த 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 ப்ராடக்ட் வாங்கலாம், அந்த ப்ராடக்ட் வாங்கலாம், ஆன்லைனில் செலவு பண்ணலாம், ட்ரெஸ் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ட்ரெஸ் எடுக்கிறதோ, காஸ்மெட்டிக்ஸ் வாங்குறதோ, இல்லை நம்ம சாப்பிட்றதுக்கு செலவு பண்ணுறப்போ எதுவுமே தப்பு கிடையாது. பட் சேவிங்ஸே ஒன்று இல்லாமல் கண்ணா பின்னான்னு செலவு பண்ணுறது ரொம்ப 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 தப்பான ஒரு விஷயம். தென் ஒன்ஸ் அகெயின் எல்லாருக்கும் விஷ் யூ ஆல் அ வெரி ஹாப்பி நியூ இயர். எல்லாருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். கோயில் போகிறவங்க கோயில் போங்க, எந்த கோயிலாக இருந்தாலும் சரி, சர்ச் போகிறவங்க, சர்ச் போகிறவங்க, மஸ்தி போகிறவங்க, எங்கேனாலும் அந்த டேவை வந்து ஒரு விஷஸோடு வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் இந்த வருஷம் நல்லபடியாக அமையும். எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு இது வந்து நல்லா இருக்குது நல்லா இல்லை அப்படின்ட்டு என்ன கமெண்ட் தோணுதோ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.